Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு கறி குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன தீபாவளி கறி குழம்பு அப்படின்னா, தீபாவளிக்கு செய்கிற கறி குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. அதுவும் சூடு பண்ணி சாப்பிடல இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கறி குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயமாக 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு எண்ணெயெல்லாம் நிறைய ஊற்ற வேண்டாங்க. எண்ணெய் மிதக்கெல்லாம் இதை செய்யணும்னு இல்லை. வெங்காயத்தை ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதக்க வேண்டாம். இந்த அளவு வதங்கி வந்தால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் உங்களுக்கு குழம்பு நல்ல வாசமாக இருக்கும். ரெண்டு வெங்காயம் எடுத்துருந்தோம் இல்லையா, இதுக்கு தக்காளி அளவு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுறணும். இதுக்கு தக்காளி அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்த்துப்போம். ஏன்னா இதில் எலுமிச்சம்பழம் புளிய மாட்டோம், தயிரும் சேர்க்க மாட்டோம். இதில் கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்த பிறகு குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு பொடி உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடியும் ஜீரக பொடியும் சேர்த்துக்கோங்க. இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து திரிச்சு வச்ச தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். மசாலா எண்ணெயில் லைட்டாக தான் வதங்கணும். ரொம்ப நேரம் போட்டு வதக்குனீங்கன்னா குழம்பு கருத்து போயிடும். இப்படி ஒரு சுற்றிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை இதோட சேர்த்துடலாம். நிறைய பேருக்கு குழம்பு ப்ரௌன் ஆகிறதுக்கு காரணம் மசாலாவை எண்ணெயில் ரொம்ப நேரம் போட்டிருந்தீங்க அப்படின்னா குழம்பு கொஞ்சம் கருப்பாக ப்ரௌன் ஆகிடும். லேசாக கிண்டிட்டு நம்ம மட்டன் சேர்த்துடணும். இப்போ மட்டனை இந்த மசாலாலேயே 1 நிமிஷம் பரட்டிக்கலாம். இப்படி பரட்டிட்டு செய்யலை மட்டனில் நல்லா அந்த மசாலா பிடிச்சிக்கும். இப்போ நம்ம தண்ணி அளவு சேர்த்துக்கலாம். ஒரு 2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நம்மளுடைய விருப்பம் தான். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம முதல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் தான் உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காரம் இப்போ 1/2 கிலோ மட்டனுக்கு நம்ம எடுத்திருந்த அளவு காரம் கரெக்டாக இருக்கும். உங்கள் குழம்பு பொடி காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா உப்பு கம்மியாக தானே சேர்த்துருந்தோம். இப்போ இதை மூடி போட்டு விசில் போட்டுடலாம். நான் டைம் கனெக்ட் பண்ணி தான் வேக வைப்பேன். லோ டு மீடியம் ஃப்ளேமில் மிதமான தீயில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சா எனக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் விசில் வைப்பீங்க அப்படின்னா நார்மலாக மட்டன் குழம்புக்கு எந்த அளவு வைக்கணுமோ அந்தளவு வச்சுக்கோங்க. 4 to 5 விசில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் விழுது அரைச்சிடலாம். 2 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 5 முந்திரி பருப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. நீங்கள் கசகசா இல்லாட்டி முந்திரி பருப்பை எக்ஸ்ட்ரா ஒரு 5 சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. 15 நிமிஷம் கழித்து அடுப்பை அணைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டீம் போனாக்கில் ஓப்பன் பண்ணுறேன். மட்டன் நல்ல பதமாக வெந்துட்டுருக்கு. இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியம் சைஸாக வாங்கிக்கோங்க மட்டன் பீசஸ். அதே போல் கொஞ்சம் எலும்பு கலந்த மாதிரி வாங்கிக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். தேங்காய் விழுதை சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் போல் தண்ணியும் சேர்த்துக்கணும். இந்த மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். நம்ம வழக்கமாக சால்னா வைக்கிற மாதிரி ரொம்ப தண்ணியாவோ எண்ணெய் பிரிஞ்சு அப்படி எண்ணெய் மிதக்கிற மாதிரியெல்லாம் இதை வைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி தான் வைக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். மிதமான தீலையே அப்படியே வச்சுக்கோங்க. சூப்பராக செட் ஆகிட்டு இந்த பதத்திலே நம்ம அணைச்சி வச்சிடலாம். இந்த குழம்பு ஆற கட்டியாகும். கொஞ்சமாக மல்லி இலை தூவிடலாம். மல்லி இலை கருவேப்பிலை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். குழம்பு ரெடி ஆகிட்டு இன்னும் என்னங்க, நம்ம சூப்பரான ஒரு சாஃப்டான இட்லி பண்ணி இதை ஊற்றி பரிமாற வேண்டியது தான் பாக்கி. இந்த குழம்புல உள்ள ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும், ரைஸுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கறி விருந்தெல்லாம் தயார் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த குழம்பு வச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் அடிக்கடி செய்வீங்க.
இது மறுநாள் சூடு பண்ணி சாப்பிடல இன்னுமே டேஸ்ட்டு கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.